இப்படி ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஜாவா ஸ்கிரிப்ட்னு ஒரு ரோபோ வாங்கி வந்து வீட்டில் வச்சுருக்கோம். இப்போ அந்த ரோபோவுக்கு நிறைய வேலை சொல்லணும். இப்போ ஒரு குக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலை செய்ய சொல்ல போகிறோம். பிரியாணி செய்யணும்னு நினைக்கிறோம். அப்போ அந்த ரோபோவை கூப்பிட்டு போயிட்டு இந்த அடுப்பு பற்ற வை, அடுப்பில் வந்து கடாய் வை, அதில் எண்ணெய் ஊற்று, வெங்காயம் போடு, தக்காளி போடு, எல்லா ஸ்டெப்ஸும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. எல்லா ஸ்டெப்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த ரோபோ எல்லாத்தையும் நீங்கள் சொல்ல செஞ்சுக்கிட்டே இருக்குது. அடுத்து இன்னொரு நாள் சாம்பார் செய்யறதுக்காக ரெடி பண்ணுறீங்க. அதுலேயும் நீங்கள் அந்த ரோபோவுக்கு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் கொடுத்துட்ருக்கீங்க. அது எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்குது. இதே மாதிரி அடுத்து இன்னொரு நாள் மறுபடியும் உங்களுக்கு பிரியாணி செய்யணும்னு தோணுது. மறுபடியும் நீங்களே அந்த ரோபோவை கூப்பிட்டு போயிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறதுக்கு கரெக்டாக இல்லை அதுவாக செய்யணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்களா? அதுவாக செய்யணும்னு தானே எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக நானே திரும்ப எனக்கு எப்போல்லாம் பிரியாணி வேணுமோ நான் அப்போல்லாம் கொண்டு போய் ரோபோவை வச்சு இதை செய்ய அதை செய்யன்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு நான் ரோபோவை வாங்காமல் இருக்கலாமே, நானே செஞ்சுட்டு போயிருக்கலாம்ல. அப்போ இந்த ரோபோவோட யூசேஜ் என்ன? அந்த ரோபோவுக்கு பிரியாணி எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றத நான் முன்னாடியே கொடுத்துடணும். சாம்பார் எப்படி செய்ய போகிறேன் அப்படின்றத ஒரு வாட்டி சொல்லி கொடுத்துடணும். அதுக்கப்புறம் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா அது திரும்ப நமக்காக நம்ம எப்போல்லாம் பிரியாணி செய் அப்படின்னு சொன்னால் பிரியாணி செஞ்சு தரணும், சாம்பார் வச்சு கொடு அப்படின்னா சாம்பார் வச்சு கொடுக்கணும். இதான எக்ஸ்பெக்டேஷன். அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எப்படி அப்போ செய்யலாம் அப்படின்னு சொல்கிறேன். இப்போது ஜாவா ஸ்கிரிப்டுக்கிட்ட ஒரு பேரில் ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன். இன்ஸ்ட்ரக்ஷன் தானே கொடுக்க போகிறீங்க. ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ அந்த பர்டிகுலர் பிரியாணி செய்கிறதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் சொல்லிடுறீங்க. சொல்லிவிட்டு இதுக்கு ஒரு பேர் வைக்கணும்ல. இது மாதிரி நீங்கள் அடுத்து இன்னொரு விஷயத்துக்கும் சொல்லுவீங்க. ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3ன்னு சொல்லிட்டு இன்னும் 2-3 இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க போகிறீங்க. அப்போ இந்த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பேரில் ஞாபகம் வச்சுக்கோ, இந்த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சேர்த்து ஒரு பேரில் ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு நான் சொல்லிக் கொடுக்கணும் இல்லையா? அப்போ இதுக்கு என்ன பேர் வச்சுக்கலாம்? மேக் பிரியாணின்னு வச்சுக்கலாமா? மேக் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சுக்கிறேன். இந்த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இங்கே ஆரம்பிக்குது இங்கே முடியுது அப்படின்னு நான் சொல்லணும். நம்ம ஆல்ரெடி இஃப் கண்டிஷன்ஸ் படிச்சிருப்போம், ஃபார் லூப் படிச்சிருப்போம், லூப்பிங்லாம் படிச்சிருப்போம் இல்லையா? அதில் ஒரு பிளாக் ஆஃப் கோடை எதை வச்சு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? ஓப்பனிங் பிரேஸ், க்ளோசிங் பிரேஸ். சூப்பர். ஓப்பனிங் கர்லி பிராக்கெட்ஸ் அண்ட் க்ளோசிங் கர்லி பிராக்கெட்ஸ். அப்போ பிரியாணிக்கான ஏரியா இங்கே ஆரம்பிக்குது இங்கே முடியுது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கர்லி பிராக்கெட்ஸோட வேலை. அண்ட் தென் ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்றதுனால இதுக்கு ஒரு கீவேர்டு ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். இது ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒரு கீவேர்டு மட்டும் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த கீவேர்ட் அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் என்ன பேர் வைக்க போகிறீங்களோ அந்த பேர் வச்சுக்கிறீங்க. இந்த மாதிரி ஓப்பன் பேரந்திசிஸ் கொடுத்துக்கிறோம் அண்ட் கர்லி பிராக்கெட்ஸ் கொடுத்துக்கிறோம். அதே மாதிரி இங்கே என்ன வச்சுக்கலாம்? சேம் ஃபங்க்ஷன் மேக் சாம்பார் அப்படின்னு வச்சுக்கிறேன். அதுவும் ஓப்பன் பண்ணிக்கிறோம், இங்கே க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இப்போது ஜாவா ஸ்கிரிப்ட் கிட்ட இது முன்னாடி இது மாதிரி சொல்லிட்டீங்க அப்படின்னா எப்போல்லாம் நீங்கள் மேக் பிரியாணி அப்படின்னு கால் பண்ணுறீங்களோ சொல்கிறீங்களோ அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் உள்ளே இருக்கிற அந்த 3 ஸ்டெப்ஸோ 300 ஸ்டெப்ஸோ 3000 ஸ்டெப்ஸோ எத்தனை ஸ்டெப்ஸ்னா இருக்கட்டும் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் நமக்காக எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்கும். நம்ம ஒரு வாட்டி தான் பிரியாணி சாப்பிடுவோமா? கால் பண்ணுறதுனா என்னது? கால் பண்ணுறதுனா என்ன அப்படின்னா இந்த பேரை நம்ம சொல்லி கூப்பிடணும். மேக் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜாவா ஸ்கிரிப்ட் கிட்ட ஒரு கமாண்ட் பாஸ் பண்ண போகிறேன். அது என்ன பண்ணணும்னா இந்த உள்ளே இருக்கிற ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்கும். கால் பண்ணுறதுனா எப்படி வச்சுக்கலாம்னா எப்படி வச்சுக்கலாம்? மேக் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இதுதான் ஃபங்க்ஷன் காலிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்ல போகிறோம். இது ஃபங்க்ஷனை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் என்னென்ன பண்ணணுன்றதை நான் சொல்லி கொடுத்துருக்கேன். எனக்கு எப்போல்லாம் தேவையோ அப்போ அந்த பேரை மட்டும் சொல்லி நம்ம என்ன பண்ணிக்கலாம்? கால் பண்ணிக்கலாம். ஒரு முறை தான் கால் பண்ணணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை. எத்தனை முறை வேணாலும் கால் பண்ணிக்கலாம். 2வது முறை நான் போயிட்டு மேக் பிரியாணி அப்படின்னு சொல்லி கால் பண்ணிக்கிறேன். ஃபங்க்ஷன் நேம் வந்து கேஸ் சென்சிட்டிவா கேஸ் இன்சென்சிட்டிவ்? கேஸ் சென்சிட்டிவ். பொதுவாகவே எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுமே வந்து கேஸ் சென்சிட்டிவ் தான். நீங்கள் இங்கே என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அந்த நேம்லேயே தான் கால் பண்ணணும். இதில் குட்டி சந்தேகம் இருக்குது எனக்கு. இப்போ ஃபங்க்ஷன் மேக் பிரியாணின்னு கொடுத்துருக்கீங்கல்ல? ஆமாம். அதில் ஃபங்க்ஷன் எழுதியிருக்கிறது அப்போ என்னது? ஃபங்க்ஷன் அப்படின்றது இது ஒரு கீவேர்ட். கீவேர்டு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கீவேர்ட் இது ஒரு ரிசர்வ்டு வேர்ட்ஸ். ரிசர்வ்டு வேர்ட். ஆமாம். இதில் இருக்கிற எல்லா கேரக்டர்ஸுமே ஸ்மால் கேரக்டர்ஸ் தான். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு ஃபங்க்ஷனை ஜாவா ஸ்கிரிப்டில் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். ஓகே. எல்லாத்தையும் சொல்லிவிட்டு நான் ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருக்கேன். ஃபங்க்ஷன் அப்படின்னா ஜஸ்ட் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வித் ஏ நேம். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பேர் வச்சுக்கிறீங்க. இப்போ நான் வந்து இதில் நான் 300 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்கலாம், 3000 ஸ்டெப்ஸ் கூட கொடுத்துருக்கலாம். நான் கால் பண்ணும்போது எத்தனை லைனில் கால் பண்ணிக்கலாம்? ஒரு லைனில். நான் திரும்ப எத்தனை முறை வேணாலும் ஒரு சிங்கிள் லைனில் கால் பண்ணாலே அந்த உள்ளே இருக்கிற 3000 ஸ்டெப்ஸும் நமக்காக எக்ஸிக்யூட் ஆகும். முதல்ல இந்த ஃபங்க்ஷன் மேக் பிரியாணின்னு போட்டு ஒரு ஓப்பனிங் பிரேஸ் க்ளோசிங் பிரேஸ் போட்டு எழுதின பிறகு தான் நம்ம
அதை கால் பண்ண முடியும். ஆமாம், கரெக்டாக? கரெக்ட். இப்போ ஒரு கேள்வி இருக்கலாம், இதுக்கு சொல்லிட்டீங்க கர்லி ப்ராக்கெட்ஸ் இது ஏரியாவை மென்ஷன் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க, இது கீவேர்டு, ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணணும்னா ஜாவா ஸ்கிரிப்ட்டுக்கு இந்த கீவேர்டு சொன்னால் ஓ நம்மளை ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ண சொல்கிறாங்க போல் அப்படின்னு ஜாவா ஸ்கிரிப்டை கிட்டே புரிஞ்சுக்கும். ஆனால் கீவேர்ட்ஸ்னாலே அப்படி தானே, கீவேர்ட்ஸ்னால் ஜாவா ஸ்கிரிப்ட் ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியிருப்பாங்க, இதை சொன்னால் நான் இப்படி புரிஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஃபங்க்ஷன் நீங்கள் கீவேர்டு சொல்கிறது மூலிமா நீங்கள் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு புரிஞ்சுப்பாங்க. பேரும் ஓகே, கண்டிப்பாக ஒரு பேர் இருந்தால் தான் நம்ம திரும்பி கால் பண்ண முடியும். அது என்ன இந்த இடத்துல ஏதோ சி பிரேசஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்களா, அது ஏன்? வீட்டுக்கு ரோபோ வாங்கிட்டீங்க, ரோபோவை கூப்பிட்டு பிரியாணி செய்யவும் சொல்லிட்டீங்க, செஞ்சிருமா? செஞ்சிடும். பிரியாணிக்கு தேவையான பொருள்லாம் வீட்டில் தானே இருக்குது. அதுக்கு தேவையான பொருள் நம்ம தானே சொல்லணும், ஆமாம், கொடுக்கணும்ல. ஆமாம், அது தேவையான பொருள் இந்த ரைஸ் வச்சுக்கோ. நான் வந்து இந்த முறை சீரக சம்பா ரைஸ் கொடுப்பேன், அடுத்த முறை பிரியாணி செய்யும் போது வேறு ஒரு ரைஸ் கொடுப்பேன், வேறு விதமான ரைஸ் கொடுப்பேன், வேறு ஒரு முறை சிக்கன் பிரியாணி கொடுப்பேன், சிக்கன் கொடுப்பேன், இன்னொரு முறை மட்டன் கொடுப்பேன், வெஜிடபிள்ஸ் கொடுப்பேன். அப்போ வேறு இன்புட்ஸ் கொடுப்பேன்ல. அப்போ அந்த இன்புட்ஸ் எல்லாம் வாங்கி வைக்கணும்ல, அதுக்கு தான் இது. அப்போ நான் கால் பண்ணும் போது ஓகே இந்தாங்க ரைஸ் கமா அண்டு வாட்டர், இந்த மாதிரி கமா செப்பரேஷனில் நீங்கள் எத்தனை இன்புட்ஸ் வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம். நீங்கள் கொடுக்குறது எல்லாத்தையும் ரோபோ தன்னோட கண்டெய்னரில் வாங்கி வச்சுக்கும். எப்படி இப்போ மேக் பிரியாணின்னு இருக்கா, இங்கே நீங்கள் எத்தனை இன்புட்ஸ் கொடுத்துருக்கீங்க? இப்போது 2 இன்புட்ஸ் கொடுத்துருக்கீங்க. அப்போ ரெண்டுத்தையுமே ஒரே கண்டெய்னரில் வாங்கி வைப்பீங்களா? இல்லை, வேறு அரிசி தனியாக அரிசி தனியாக வாங்கி வச்சுப்பீங்க, வாட்டர் தனியாக வாங்கி வச்சுப்பீங்க. அதனால கண்டெய்னர் 1 கமா கண்டெய்னர் 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன வேணால் பேர் வச்சுக்கலாம். அவங்க கொடுக்குறாங்கன்றதுனால நம்ம எல்லாத்துலேயுமே வந்து கண்டிப்பாக வந்து ரைஸை இந்த பாத்திரத்தை தான் வைக்கணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது. எதில் வேணால் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இல்லையா? ஜஸ்ட் அதுக்கு நீங்கள் என்ன வேணால் பேர் வச்சுக்கோங்க. இந்த பேர் வச்சு இப்போ கண்டெய்னர் 1ல் என்ன வந்திருக்கோம்? ரைஸ் வந்திருக்கும். கண்டெய்னர் 2ல் என்ன ஆர்டரில் கொடுக்குறாங்களோ அதே ஆர்டரில் நம்ம இங்கே ரிசீவ் பண்ணிக்கிறோம். இதுதான் ஜாவா ஸ்கிரிப்டில் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபங்க்ஷன் அப்படின்னாலே ரீயூசபிள் பிளாக் ஆஃப் கோட். எத்தனை முறை வேணாலும் திரும்ப கால் பண்ணிக்கலாம். வேறு விதமான இன்புட்ஸை கொடுத்தும் நம்ம கால் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். இந்த ரீயூசபிலிட்டியை தான் அந்த கால் பண்ணுறது மூலமாக பண்ணுறீங்க. கரெக்ட். அப்போ ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பாக பேர் இருக்கணும். கண்டிப்பாக பேர் இருக்கணும். கண்டிப்பாக பேர் இருக்கணுமான்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கீங்களா, இதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் பண்ணி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபங்க்ஷனை ஜாவா ஸ்கிரிப்டில் வித் நேமோட தான் அக்சஸ் கொடுக்க முடியுமா அப்படி ஒரு கேள்வி இருக்குது. கண்டிப்பாக அது இல்லாமலையும் கொடுக்கலாம். அது எப்படி கொடுக்கலாம், அனானிமஸ் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்றதெல்லாம் அடுத்தடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? இப்போ நீங்கள் கொடுத்துருக்கிற 2 இன்புட்டுமே வந்து ஸ்ட்ரிங்காக கொடுத்துருக்கீங்க. ஆமாம். இப்போ ஃபங்க்ஷனுக்கு ஸ்ட்ரிங்காக தான் இன்புட் கொடுக்கணும்? கண்டிப்பாக இல்லை, நம்பரும் கொடுக்கலாம். எனக்கு வந்து எத்தனை வேணால் நம்பர்ஸ் கொடுக்கலாம், 10, சரி, ட்ரூ, ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேறு டைப் ஆஃப் டேட்டாவும் நீங்கள் அனுப்பிக்கலாம். இதில் இன்னும் ரொம்ப முக்கியமான சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து ஜாவாலாம் படிச்சுட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா, இங்கே எத்தனை ஆர்குமெண்ட்ஸ் கொடுக்குறாங்களோ அத்தனை ஆர்குமெண்ட்ஸும் இங்கே ரிசீவ் பண்ணணும் அப்படின்றது தான் ஸ்டாட்டிக்கலி டைப்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ன்னு சொல்லியிருந்தேன்ல, அது பண்ணும். டைனமிக்கலி டைப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இதில் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னா, இவங்க எத்தனை இன்புட்ஸ் கொடுத்துருக்காங்க? 4 இன்புட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரிசீவ் பண்ணுற இடத்துல எத்தனை வாங்கியிருக்கீங்க? 2. இது ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டால் ஒர்க் ஆகும். ஒர்க் ஆகும். இங்கே இவங்க 4 கொடுக்குறாங்க அப்படின்றதுக்காக நானும் 4 ஆர்குமெண்ட்டை ரிசீவ் பண்ணணுன்ற கட்டாயமும் கிடையாது. இங்கே நான் 2 தான் வாங்கியிருக்கேன். அப்போ இங்கே எத்தனை கொடுத்துருக்காங்க? 4. அப்போ எது 2 வந்திருக்கோம்? இங்கே 2 தான் வந்திருக்கும். அப்போ இங்கே கால் பண்ணுற இடத்துல எரர் காட்டாதா? காட்டாது. கால் பண்ணுறதுல எரர் காட்டாது. எரர் காட்டாது. அப்போ நான் 2 இப்போ இந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் சொல்லியிருக்கீங்கல்ல, ஓப்பனிங் பிரேஸ்க்குள்ள நீங்கள் கை வச்சிருக்கிற இடம் இருக்கு, அதான ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்? ஆமாம், கரெக்ட். இப்போ இதில் நான் 2 கொடுத்துட்டு அங்கேருந்து 1 அனுப்பலாமா? அனுப்பலாம். அப்போ மீதி ஒன்றுத்துக்கு என்ன வேல்யூ வரும்? இன்னொன்றுத்துக்கு வேல்யூ வந்து எதுவுமே அசைன் பண்ணாமல் இருந்ததுன்னா அன்டிஃபைன்டுன்னு பிரிண்ட் ஆகும். அன்டிஃபைன் பிரிண்ட் ஆகும். நல்ல டவுட்டு. நம்ம வந்து டேட்டா டைப்ஸ் படிக்கும் போது அன்டிஃபைன் ஒன்று உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஆமாம். அன்டிஃபைன்னா இப்போது இந்த இடத்துல நான் ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா ரைஸ் மட்டும்தான் வருது அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. அப்போ கண்டெய்னர் 1க்கு தான் வந்து ஃபில் ஆகிருக்கும். ஏன்னா ஆர்டர் வைஸ் தான் அது வந்திருக்கும். அப்போ முதல்ல கொடுத்துருக்க ஆர்குமெண்ட் கண்டெய்னர் 1க்கு வந்திருக்கும். ஆனால் கண்டெய்னர் 2 ரிசீவ் பண்ணுறதுக்கு எதுவும் வேல்யூ இல்லை. அப்போ இந்த இடத்துல நீங்கள் கண்டெய்னர் 2 பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிறது அன்டிஃபைன்டு. இதுதான் வந்து டைனமிக்கல் டைப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் ஸ்டாட்டிக்கல் டைப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்குமான டிஃப்ரென்ஸ். ஸ்டாட்டிக்கலி டைப் ப்ரோக்ராமிங் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. ஸ்ட்ரிக்ட்டா இல்லனா உங்க முன்னால எல்லாம் உத்தியோகம் பார்க்க முடியுமா? பாருப்ப.
இங்கே நீங்கள் எத்தனை ஆர்குமெண்ட்ஸ் கொடுக்குறீங்களோ அத்தனை ஆர்குமெண்ட்ஸை இங்கே ரிசீவ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நம்மளை ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஜாவா ஸ்கிரிப்ட் அதை பண்ணாது. நீங்கள் எத்தனை ஆர்குமெண்ட் வேணால் கொடுத்துக்குங்க, எத்தனை ஆர்குமெண்ட் வேணால் வாங்கிக்கோங்க, அதை பற்றி ரிசீவ் பண்ணுறதுல இங்கே இங்கே 5 கொடுக்குறாங்கன்றதுக்காக நான் 5த்தையும் வாங்கணும் அப்படின்னு கட்டாயம் கிடையாது. இப்படியும் நம்ம வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் எனக்கு ஒரு டவுட் இருக்குது. மேக் பிரியாணி கொடுத்துருக்கீங்க. ஆமாம். மேக் பிரியாணியில் இப்போ சிக்கன் பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டெப் இருக்குது, வெஜ் பிரியாணி பண்ணுறதுக்கு வேறு ஒரு ஸ்டெப் இருக்குது. அப்போ மேக் பிரியாணின்னே நான் 2 ஃபங்க்ஷன், ஒரே ஃபங்க்ஷன் பேரில் 2 ஃபங்க்ஷன், ஆனால் வேறு நம்ம இப்போ ஆர்குமெண்ட்ஸ் தானே? ஆர்குமெண்ட்ஸ் தான். இதுக்கு பேர் இன்புட்ஸ்ன்னு நான் பேசிகிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக இதை வந்து கரெக்டான டேர்மில் சொல்லணும்னா ஆர்குமெண்ட்ஸ் அல்லது பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு தேவையான இன்புட்ஸுக்கு பேர் ஆர்குமெண்ட்ஸ், அப்படி இல்லைன்னா பேராமீட்டர். ஓகே. இப்போ நீங்கள் கொடுக்குற அந்த இன்புட்ஸ் இருக்குல்ல, அப்போது ஒரே ஃபங்க்ஷன் நேம் வேறு இன்புட்ஸ் கொடுத்து நான் எழுதிக்கலாமா? அப்போ ஒரே மாதிரி இப்போ நான் இந்த மேக் பிரியாணிக்கு இந்த இடத்துல ஒரு ஆர்குமெண்ட் தான் கொடுத்துருக்கேன், அதை டிஃபைன் பண்ணுவோம். மேக் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். இங்கே ஒரே ஒரு கண்டெய்னர் தான் வாங்கியிருக்கேன், ஏதோ ஒரு பாத்திரம், அதனால் நான் கண்டெய்னர் 1ன்னு வச்சுக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்படி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ கொஸ்டின் அடுத்து இன்னொரு ஃபங்க்ஷன் இதே நேமில் வைக்கிறேன். ஃபங்க்ஷன் மேக் பிரியாணி அப்படின்னு வைக்கிறோம். இதில் கண்டெய்னர் 1 அண்டு கண்டெய்னர் 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். நான் லைன் நம்பர்ஸ்லாம் எழுதிடுறேன். ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறோன்னா கண்டிப்பாக லைன் நம்பர்ஸில் தான் இருக்கும். அப்போ இது லைன் நம்பர் 1, லைன் நம்பர் 2, லைன் நம்பர் 3, 4, 5, 6, 7, 8, 9 இப்படி நம்பர்ஸ் போயிட்டுருக்கு. இந்த ஆர்டரில் தான் நான் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ண போகிறோம். என்கிட்ட எத்தனை ஃபங்க்ஷன் இருக்குது ஒரே நேமில்? 2 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நான் இதை கால் பண்ணுறேன். மேக் பிரியாணி அப்படின்றத கால் பண்ணுறேன். கால் பண்ணி நான் ஒரே ஒரு ஆர்குமெண்ட் மட்டும் கொடுக்குறேன், ரைஸ் அப்படின்றத மட்டும் கொடுக்குறேன். இப்போது உங்களோட கெஸ்ட்டில் இது எது கால் ஆகும்னு நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் தான் கால் ஆகும். அப்போ கண்டெய்னர், ஏன்னா இதில் வந்து 2 பாத்திரம் வச்சுருக்காங்க, இங்கே ஒரு பாத்திரம் தான் வச்சுருக்காங்க. நீங்கள் மேட்சிங்காக கால் பண்ணது ஒன்று தானே வச்சுருக்கீங்க. அதனால் முதல்ல கால் ஆகும் நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா அது உங்கள் தப்பு இல்லை, அப்படி தான் நம்ம நினைப்போம். ஆனால் இங்கே காலாக போகிறது இது கிடையாது, இதுதான் காலாகும். ஏன்? ஜாவா ஸ்கிரிப்டில் லைன்ஸ் ஆஃப் கோட் அப்படி எழுதிட்டு வந்திருக்கீங்களா? இப்படி இமேஜின் பண்ணிக்கோங்க. நான் லெட் I = 10ன்னு கொடுக்குறேன். மறுபடியும் I = 15 கொடுத்துட்டேன். இப்போ நான் லாகில் ஐன்னு கொடுத்தா எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும்? 15. இங்கே ஏன் 15 வந்துச்சு, ஏன் 10 வரல? அதே தான் இங்கேயும் நடக்க போகுது. இங்கே லைன்ஸ் ஆஃப் கோட் வைஸ் பார்த்தீங்கன்னா முதல் 5 லைன் 4 லைன் வரைக்கும் இதான் மேக் பிரியாணின்னு ஜாவா ஸ்கிரிப்ட் இமேஜின் பண்ணியிருக்கோம். நீங்கள் அடுத்து கொஞ்சம் நேரத்தில் என்ன பண்ணிட்டீங்க? மாற்றிட்டேன். மேக் பிரியாணின்றதுல இந்த மெமரியில் இதை ஸ்டோர் பண்ணிக்கோ, அது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ இது ஓவர் ரைட் ஆகிடுச்சு, அதாவது ஓவர் ரைட் ஆகிடுச்சின்னு புரிஞ்சுக்கலாம். ஓவர் ரைடுன்னு சொல்ல முடியாது, ஓவர் ரைட் ஆகிடுச்சு. அதனால் நீங்கள் இதுக்கப்புறமா எப்போ மேக் பிரியாணி கால் பண்ணாலும் கடைசியாக என்ன கொடுத்துருக்கீங்களோ அது கால் ஆகும். ஓகே. இதில் வேறு ஏதாவது கொஸ்டின் இருக்கா? இல்லை, நீங்கள் 2 தடவை ஃபங்க்ஷன் நேம் டிக்ளேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி எதுவும் எரர் வராது, எந்த எரரும் வராது.